வெல்கம் டு மாசா எஸ்எஸ்சி அகாடமி. ஸோ ஆல்ரெடி நீங்கள் வந்து தம்ப்நெயில்லாம் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஸோ இது எதற்கான வீடியோ அப்படின்னா, நம்ம ஓப்பன் சேலஞ்ச் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். அது வந்து 6ஆம் தேதி தொடங்குது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தோம். சரியா? நம்மக்கிட்ட டோட்டலாகவே 50 சீட்ஸ் தான் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். கரெக்டாக? ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்களுக்கு கால் பண்ணியிருந்தாங்க. ஸோ நாங்கள் 50 ரிஜிஸ்ட்ரேஷன் வரையும் நாங்கள் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கு மேலே வந்து எங்களுக்கு கால் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் நான் என்ன சொன்னோம் அப்படின்னா, இந்த 50 ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கு மேலே நாங்கள் வந்து ஃப்ரீயாக இருந்தால் நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம், கூப்பிடுறோம் நாங்கள் சொல்லியிருந்தோம். இந்த 50 பேர் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்கல்ல, ஸோ இதில் இவங்க கடைசியாக நமக்கு அட்மிஷன்ஸ் வந்தது ஒரு 7 ஸ்டூடெண்ட் தான் வந்தாங்க. மீதி இருக்கிற யாருமே என்ன பண்ணல, ஒரு டைம் கால் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம்லாம் திரும்பலாம் கால் பண்ண மாட்டாங்க. சரியா? ஸோ ஒரு டைம் கால் பண்ணாங்க, அதுக்கு யாருமே ரிப்ளை இல்லை. உங்களோட ப்ராப்ளம் என்ன, இல்லை சார் நான் இந்த சூழ்நிலையால் வர முடியலை அப்படின்னு கூட வந்து என்ன பண்ணியிருக்கலாம், சொல்லியிருக்கலாம். ஆனால் யாருமே வந்து எதுவுமே சொல்லலை. ஒரு 4-5 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தீபாவளி முடிஞ்சோடனே வாரம் அப்படின்னு சொன்னாங்க. சரியா? ஸோ நான் வந்து இந்த பேட்ச் வந்து நான் முன்னாடியே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ ஓப்பன் சேலஞ்ச் பேட்ச். ஸோ நீங்கள் ஃபெயில் ஆனீங்க அப்படின்னா உங்களோட அமௌண்ட் வந்து என்ன பண்ணியிருந்தோம், ரீஃபண்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னு நாங்கள் வந்து சொல்லியிருந்தோம். ஸோ என்ன தைரியத்தில் சார் நீங்கள் இதை சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, எங்களோட கோச்சிங் மேலே எங்களுக்கு இருக்கிற நம்பிக்கையில் தான் நாங்கள் சொல்கிறோம். ஸோ லாஸ்ட் டைமே நம்மகிட்ட படித்த ரிட்டன் எக்ஸாம் எல்லாருமே கிளியர் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 24 ஸ்டூடெண்ட்ஸுமே கிளியர் பண்ணியிருந்தாங்க. நம்மளோட லாஸ்ட் மார்க்கே 68 மார்க். உங்களுக்கே தெரியும், லாஸ்ட் இயர் கட் ஆஃப் வந்து வெறும் 62 மார்க் தான். நம்ம கிட்ட வாங்கின லாஸ்ட் மார்க்கே 68 மார்க் தான். ஸோ பிசிக்கலில் கொஞ்சம் பேர் ஃபெயில் ஆகிட்டாங்க. என்ன ரீசன் அப்படின்னா, வீட்டில் போய் நாங்கள் ஓடிக்கிறோம், வீடு பக்கத்துலேயே கிரவுண்ட் இருக்குது சார்னு சொல்லிட்டு நம்ம இன்ஸ்டியூட்டை விட்டு அவங்க வீட்டுக்கு போனாங்க. ஸோ அதில் கொஞ்சம் பேர் ஃபெயில் ஆனாங்க. ஆனால் இன்ஸ்டியூட்லேயே ரன் பண்ணாங்கல்ல, இன்ஸ்டியூட்லேயே ட்ரெயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ், நம்மளும் பிசிக்கல் ட்ரைனர் வச்சு தான் நம்ம ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நம்மளோட பிசிக்கல் ட்ரைனர் வந்து கிளாஸ் எடுத்து எல்லாருமே கிளியர் பண்ணாங்க. இப்போ ஒரு 13 பேர் என்ன பண்ணியிருக்காங்க, எல்லாமே கிளியர் பண்ணி மெடிக்கலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, இது வந்து நம்ம லாஸ்ட் இயர் நம்ம ஹாஸ்டல் ஆரம்பிச்சதுக்கப்புறம் அந்த ரிசல்ட். இது போக நம்ம 7 இயர்ஸாகவே நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், இன்ஸ்டியூட் ரன் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். சரியா? ஸோ ஹாஸ்டல் ஆரம்பித்த ஃபஸ்ட்டு பேட்ச். ஸோ இந்த 13 பேரோட ரிசல்ட்டை நம்ம சீக்கிரமே என்ன பண்ணுவோம், அவங்க பாஸ் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு ஈவெண்ட் மாதிரி வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், அனௌன்ஸ் பண்ணுவோம். நம்ம சும்மா அந்த ரோட்டில் ஓடுறத காட்டுறது, கிளாஸ் எடுக்கிறத காட்டுறது, இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நாங்கள் பண்ணுறதே கிடையாது. சரியா? நீங்கள் பாஸ் பண்ணவங்க தான் ரிசல்ட்டு. நீங்கள் பாஸ் பண்ணி வேலை கிடைச்சாலே நீங்கள் கண்டிப்பாக உங்கள் ஊரில் போய் என்ன பண்ணுவீங்க, நிச்சயமாக ரெஃபர் பண்ணுவீங்க. அதுதான் எங்களோட ரிசல்ட். ஸோ லாஸ்ட் டைம் நம்ம ரிட்டர்ன்லையும் ஃபிசிக்கல்லையுமே நம்ம என்ன பண்ணுறோம்னா 100% ரிசல்ட் கொடுத்துருந்தோம். இந்த நம்பிக்கையில் தான் இந்த ஓப்பன் சேலஞ்ச் பேட்சை நம்ம என்ன பண்ணோம், அனௌன்ஸ் பண்ணோம். நிறைய பேர் லாஸ்ட்லாம் நாங்கள் சீட் இல்லைன்னே சொல்லிட்டோம். ஆனால் அந்த 50 ரிஜிஸ்டர் பண்ணவங்க ஒரு வார்த்தை எங்களை கூப்பிட்டு, எங்களால் வர முடியல சார், என்னோடய சூழ்நிலை எப்படி இருக்குது, ஃபீஸ் கட்ட முடியல, அந்த மாதிரி அட்லீஸ்ட் ஒரு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம். இல்லை ஒரு டைம் ஃபோன் பண்ணுறாங்களே, ஸோ அவங்களுக்கு ஒரு ரெஸ்பான்ஸாக என்ன பண்ணியிருக்கலாம். நாங்கள் அட்மிஷன்ஸை தேடி நாங்கள் ஓடவே இல்லை. நாங்கள் வந்து ஒரு லாங் டேர்ம் க்ரோத் வச்சுருக்கோம். ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு நம்ம இன்ஸ்டியூட் எப்படி இருக்கணும், ஒரு 10 இயர்ஸ் கழிச்சு நம்ம இன்ஸ்டியூட் எப்படி இருக்கணும், அந்த மாதிரி ஒரு லாங் டேர்ம் க்ரோத். ஏன்னா மேக்ஸ் கிளாஸே நான் தான் எடுக்கிறேன். ஸோ மேக்ஸு ரீசனிங் நான் தான் எடுக்கிறேன். வேறு ஸ்டாஃப் வந்து இருக்கிறாங்க, இருந்தால் கூட 100% கிளாஸுமே என்ன பண்ணுறேன், நான் தான் உங்களுக்கு வந்து எடுக்கிறேன். ஸோ அதனால தான் ஒரு நம்பிக்கை. ஸோ இங்கிலீஷ்க்கு வந்து ஒரு நல்ல மேம் இருக்கிறாங்க, ஜிகேக்கு வந்து நல்ல ஸ்டாஃப் இருக்கிறாங்க, எஸ்எஸ்சியில் ஹையர் லெவல் எக்ஸாமே நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த நம்பிக்கையில் தான் நம்ம வந்து இந்த ஓப்பன் சேலஞ்ச் பேட்ச் வந்து என்ன பண்ணோம், நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இதனால் அதுக்கப்புறம் கால் பண்ண நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எங்களால் என்ன பண்ண முடியல, ரீச் அவுட்டே பண்ண முடியல. சரியா? ஸோ ப்ராப்ளம் இல்லை. இப்போவும் நீங்கள் இந்த பேட்சில் வந்து ஜாயின் பண்ணி, இதே ஓப்பன் சேலஞ்ச் பேட்சில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி நீங்கள் படிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா 21ஆம் தேதியிலேருந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ 20ஆம் தேதி வந்து தீபாவளி இருக்குது. ஸோ 21ஆம் தேதியிலேருந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி தேவைப்படுறவங்க இந்த நம்பரில் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. 9384417810. அப்படி இல்லை அப்படின்னா இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க, 8248081621. ஸோ நம்மளோட இன்ஸ்டியூட் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா, மார்த்தாண்டம் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இருக்குது. ஸோ ஆஃப்லைனில் மட்டும்தான் நம்ம கிளாஸ் பண்ணுறோம். ஸோ படிக்கணும், பாஸ் பண்ணணும், ஒரு ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ணி ஒரு நல்ல வேலைக்கு போகணும்னு நினைக்கிறவங்க மட்டும் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஹார்ட் ஒர்க் பண்ணதுக்கு ரெடியாக இருக்கிறவங்க மட்டும் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஜாலியாக இருக்குன்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு எங்கள் இன்ஸ்டியூட் நீங்கள் என்ன பண்ணாங்கன்னா வர வேணாம். படிக்கணும், பாஸ் பண்ணணும். நாங்கள் எல்லா விதத்துலையும் சப்போர்ட் பண்ணுவோம், எல்லா விதத்துலையும் ஹெல்ப் பண்ணுவோம். சரியா? ஏன்னா எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து தெரியும். ஆல்ரெடி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது எங்கள் இன்ஸ்டியூட்டில் படிச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் அவங்ககிட்ட கேட்டு பாருங்கள், எங்களோட குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு நிச்சயமாக சொல்லுவாங்க. சரியா? ஸோ யாராவது தீபாவளி முடிஞ்சு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ தீபாவளி முடியும் போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2 வாரத்துக்கான போர்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க.
ஸோ 2 வாரத்துக்கான போர்ஷன்ஸ் வந்து நமக்கு என்ன ஆயிருக்கும், கம்ப்ளீட் ஆயிருக்கும். ஸோ மண்டே வந்து தீபாவளி இருக்குல்ல, ஸோ இது வந்து உங்களுக்கு ஹாலிடே இருக்கும். ஸோ டியூஸ்டேலேருந்து உங்களுக்கு இந்த கிளாஸ்லேருந்து என்ன ஆகும், ஸ்டார்ட் ஆகும். ரிமைனிங் எடுத்த ப்ரீவியஸில் இருக்க 2 வீக் போர்ஷன்ஸை இந்த பேட்சோட அந்த சிலபஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் எடுத்து தருவாங்க. அதனால் உங்களுக்கு எந்த இஷ்யூமே உங்களுக்கு கிடையாது. சரியா? ஸோ தேவைப்படுறவங்க என்ன பண்ணுங்கள், இந்த நம்பரில் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. 9384417810. அது என்ன சார் நீங்கள் 50 சீட் சொல்லிட்டு என்ன இது பண்ணுறீங்களான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போதைக்கு எங்களால் தங்க வைக்கக்கூடிய இடம் வந்து 50 பேர் தான் இருக்கிறாங்க. ஆல்ரெடி ஒரு 7 பேர் ஃபில் பண்ணிட்டாங்கன்னா இன்னும் ஒரு 40 ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸ்டே பண்ண வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு மேலே எனக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க அப்படின்னா நான் வந்து அடுத்த பில்டிங் பார்த்து அட்வான்ஸ் கொடுத்து ரெடி பண்ணால் மட்டும்தான் என்னால் அவங்கள அக்காமடேட் பண்ண முடியும். சரியா? அதனால தான் நான் 50 சீட்ஸ் அப்படின்னு நான் சொன்னது. சரியா? ஸோ இது வந்து யாரும் தப்பாலாம் எடுக்க வேணாம். 50 சீட்டை தாண்டி தரமாட்டாங்களா அப்படின்னா எங்களோட சூழ்நிலை அது. ஸோ இதையும் தாண்டி எனக்கு நிறைய கால்ஸ் அட்மிஷன்ஸ் வந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுவோம், வேறு ஸ்டெப்பே நம்ம எடுப்போம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் ஜாயின் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மந்த்து கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் நிச்சயமாக வந்துடும். சரியா? ஸோ இந்த ஷெட்யூல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிசம்பர் மந்த் வரைக்கும் போகுது. டிசம்பர் 6ஆம் தேதி இந்த கிளாஸ் வந்து முடியும். ஸோ தீபாவளி முடிஞ்சு ஸ்டார்ட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கூட ஒரு 2 வீக்ஸ் கூட எக்ஸ்ட்ரா ஆகும். பிரச்சனை கிடையாது. நம்ம ஜனவரி டைம் இருக்குது. நம்ம மாடல் டெஸ்ட்லாம் எழுதும்போது நம்ம என்ன பண்ணலாம், நிச்சயமாக கிளியர் பண்ணலாம். கிட்டத்தட்ட 50+ மாடல் டெஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ப்ரொவைட் பண்ணுவோம். சரியா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.